திருவருடம் பூவருடம் போட்டி வைக்கிறவனும் பங்குனி மாதத்தோட கருத்து வழிபாடு அப்படிங்கிறது பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடந்தேறிய மாதம் பங்குனி மாதம். அதாவது நந்தியம் பெருமானுக்கு திருமணமானது இந்த பங்குனி மாதம். என்ன நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா சிவபெருமான்கிட்ட நேராக போய் சொல்ல முடியாது. நந்தியம் பெருமான் சொன்னால் சிவபெருமான் போவோம். அதனால தான் பிரதோஷ காலங்களில் நந்தியம் பெருமானுடைய காதில் செவியில் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அப்போ நந்திக்கே ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போகிறோம்? நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நந்திக்கிட்ட போய் சொல்கிறோம். நந்தியம் பெருமான் சிவபெருமான் சொல்கிறாரு. நந்தியம் பெருமானுக்கே ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போகிறது? அப்படி நந்தியம் பெருமான் கைலாயத்தில் அவரை கேட்காம எதுவுமே நடக்காது. எப்படி ஒரு ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டாங்க மேனேஜரை எட்டு பக்கம் இருக்காரு. அவர் பிஏ பசங்க பிஏ இருப்பாங்க. அவர் கேட்டு அது மாதிரி நந்தியம் பெருமானை கேட்டு தான் கைலாயத்தில் எதுவாக இருந்தாலும். அப்படி நந்தியம் பெருமானுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டதுனால அவர் போய் அந்த அம்மா போய் கைலாயத்தில் சொல்றாங்க, நந்தியம் பெருமானுக்கு கல்யாணம் ஆகலை, வேற வேற சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சிவபெருமான்கிட்ட சொல்லும் பொழுது சிவபெருமானே நந்திக்கு முந்தி திருமணம் செய்ததாக வரலாறு. எப்படின்னா அரியலூர் மாவட்டம் திருமணப்பாடின்னு ஒரு ஊர் சரிங்களா? அங்கதான் நந்தியம் பெருமானுக்கு திருமணமான ஸ்தலம் வரலாம். நந்தியம் பெருமான எங்கேயுமே கல்யாணம் கிடையாது. கல்யாணம் சொல்லுவோம் நந்தியம் பெருமானுக்கு நடக்கும். இந்த பங்குனி மாதத்துல தான் நடக்கும். இந்த பங்குனி மாதத்துல ஆயிரத்தி நட்சத்திரத்துல பங்குனி மத செவ்வாய் நடந்துச்சு சரியா? அப்படி நந்தியம் பெருமானுக்கு திருவையாறுல இருக்கிற ஐயாரப்ப சுவாமிகள் சிவபெருமான் திருமணப்பாடி போய் நந்தியம் பெருமானுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வச்சதா ஐதீக வருஷம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தெல்லாம் இந்த பங்குனி. அப்படி முருகப் பெருமானுக்கு திருமணமான மாதம் இந்த பங்குனி மாதத்தில் தான். அனைத்து முருகப் பெருமானுடைய ஆலயத்திலும் பங்குனியோட உதர பிரம்மோற்சவம் எடுத்து தேவயானியை மணந்ததாக திருமணம் போடுறதுல தேவயானி திருமணம். அங்கே பார்த்தீங்கன்னா தேவயானி மட்டும் தான் வண்டிக்கு போனாங்க. தேவயானி மட்டும் திருமணம் போடுறதாங்க தேவயானி அப்படி முருகப்பெருமானுக்கு திருமணமான மாதம். அப்படி பார்த்தீங்கன்னா தெய்வ திருமணங்களில் சிவபெருமானுக்கு பார்வதியுமே நடந்த மாதம். அது மட்டும் இல்லாமல் பெருமானுக்கும் அந்த மாதம் எப்படின்னாக்கா 108 திவ்ய ஸ்தலங்கள் இருக்கு. எப்படி சிவபெருமானுக்கு 264 ஸ்தலங்கள் இருக்கோ அதே போல பெருமானுக்கு 108 திவ்ய ஸ்தலங்கள். பெருமானுக்கு 108 திவ்ய ஸ்தலங்கள். முதல் ஸ்தலம் எது? ஸ்ரீரங்கம் தான் முதல் ஸ்தலம். 108 திவ்ய ஸ்தலங்கள் முதல் ஸ்தலம் ஸ்ரீரங்கம். இரண்டாவது அதே திருச்சியில் இருக்கிற உறையூர்ன்ற பகுதியில் இருக்கிற கமலவள்ளி தாயார் கோயில் தான் இரண்டாவது ஸ்தலம். இவரு என்ன சொல்றாரு? ஸ்ரீரங்க பெருமான் கமலவள்ளி தாயார் கோயில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த வருஷமும் இந்த பங்குனி மாதம் அப்பேற்பட்ட புகழ்மிக்க தெய்வ திருமணங்கள் நடந்திய சுபமங்கல மாதமாக என்ற மாதத்திலே இந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே அனைத்து பக்தர்களுக்கும் அனைத்து சுபமங்கலமும் கூடிய சொன்னா நம்ம யாரும் கேட்போம். அருளாளர்கள்னா நம்ம சொந்த வர மாட்டாங்க. அடிக்குள்ள அண்ணன் தம்பிகளும் வர மாட்டாங்கன்னா
அதை பார்த்தீங்கன்னா கடல்ல தொடங்குற மாதிரி ஒரு பாட்டு சொல்றாரு. கடல்ல தொடங்கி கடல்ல முடிகிற மாதிரி ஒரு பாட்டு, 12 பாட்டுகள் அற்புதமாக 1839 வருடத்தில் ஒரு அரவாணி வாங்குறதுன்னு 1839 வந்து இந்த நகருக்கு வந்து முருகப்பெருமானை பார்த்து அற்புதமான பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார். அப்படி சிறப்பான தரமாக எனக்கு நினைவு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அற்புதமாக அவர் பாடியிருக்கிறார். மாநில கடைசி பாட்டு சொல்றாரு, ஓரார் வால் பெருமானே குருடேச குருடேச குகை அப்படின்னா முருகப்பெருமானே எப்படின்னா போருக்கு சென்று வெற்றி அடையக்கூடிய வேலாயுதத்தை கொண்ட பெருமானே அப்படின்னு சொல்றாரு. எப்படி போரார் வேல் பெருமானே குருடேச நகர்முகனே அப்படின்னு சிஎஸ்பேட்டையில போருக்கு சென்று வேலாயுதத்தின் மூலமாக வெற்றியை கண்ட குருடேச நகர்முகனேன்னு குருடேஸ்பேட்டை முருகப்பெருமான புகழ்ந்து அவர் பேசியிருக்கிறார் அந்த பாடல்ல. அடுத்த வரை பார்த்தீங்கன்னா சீராரும் நெல்லை நகர் திருப்புகழாம் பகர்க வெற்றி அப்படின்னு பாடுறாரு. நெல்லையில நான் இந்த ரெண்டாவது வந்து வண்ணச்சரவன் அபிமான சார்ந்த அவரை பற்றி சொல்றாரு. நான் வந்து நெல்லையில வந்து திருப்புகழ் பாடியிருக்கிறேன். இரண்டாவது அருணையினார் திரையின் அப்படின்னு அவரை பற்றி ஒரு லைன் சொல்றார். ஈரானும் நெல்லை நகர் புகழ்மிகு திருப்புகழ்மிகு பகர்க அப்படின்னு சொல்றாரு. மூணாவது வழி ஈராரும் கருவும் எவரும் இன்புறுவர். ஈராரும்னா என்னங்க? 2 கூட்டல் 6 12 கையாக இருக்கு. முருகப்பெருமான் யார் 6 முகத்தையும் 12 கையும் பார்க்கிறார்களோ அவருக்கு கஷ்டமெல்லாம் போய் இன்புற்று வாழ்க்கையில இன்புற்று வாழலாம் அப்படின்னு முருகப்பெருமான் நம்ம ஈரானும் கருவும் இன்புறுவர். ஈரானும் எவரேனும் இன்புறுவர். அந்த 12 கைகளும் யார் பார்த்து தரிசனம் செய்கிறார்களோ அவர்கள் துன்பம்தான் நீங்கி இன்பமாக